வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காலையில் நம்ம எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீரை நம்ம அருந்தும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் எல்லாருமே இந்த டீ, காஃபி, பால் இதெல்லாம் கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தொடங்குவாங்க. அதெல்லாம் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அது எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க போதில்லை. ஆனால் அது எல்லாமே காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருள்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த உணவுகளை செரிமானம் செய்ய வைக்கிறதுக்கு நம்மளுடைய மனதுக்கு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியதுக்காக தான் இந்த காஃபி, டீ, பால் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ நம்ம காலையில் வெறும் வயிற்றில் என்ன எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெந்நீர், வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து உங்களுடைய அந்த உடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். கழிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த விதமான தடையும் இல்லாமல் உங்களுக்கு வெளியேற்றி உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவன்மைகளை கொடுக்குதுங்க. அதுக்கு எப்படி உங்களுக்கு இந்த தண்ணீரே சாதாரணமாக உங்களுக்கு உடலுக்கு மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய வெதுவெதுப்பான தண்ணீர். ஸோ வெதுவெதுப்பான நீர் உங்களுடைய அந்த செரிமான அமைப்பை வந்து தூண்டுவதற்கும் செரிமான அமைப்பை மேலும் மேலும் திறமையாக செயல்பட வைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். இது வந்து அந்த உணவு உறிஞ்சுவதற்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே போல் அந்த உணவுகள் வந்து உடைந்து ஊட்டச்சத்து உறிஞ்சுவதற்கும் ஹெல்ப் பண்ணும். குடல் இயக்கத்தையுமே நமக்கு அந்த காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து தூண்டுங்க. நீங்கள் எளிதில் வயிற்று உப்புசமாக இருந்தீங்கன்னா அதிகப்படியான வாயுவில் இருந்து உங்களுடைய வயிற்றை வந்து நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஒரு சிறந்த வழியை நீங்கள் ஒரு கப் வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து குடிக்கிறது தான். ஸோ இப்போ நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறீங்கன்னா அதுக்கடுத்து உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உணவுகள் எளிதில் வந்து செரிமானம் அடைஞ்சிடும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். உங்களுக்கு எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ, வயிற்று வலியோ, வாயு பிரச்சனையோ, வயிற்று பொறுமலோ, அஜீரணம் தொடர்பான பிரச்சனையோ எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காதுங்க. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு நீங்கள் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீரை வந்து பருகலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீரிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கப் சூடான நீரை குடிக்கிறது உங்களுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை கொஞ்சமாக தாமதப்படுத்தும். இது வந்து உங்களுடைய உடல் வெப்பநிலையை வந்து சிறிது உயர்த்தக்கூடும். இருந்தாலும் இது வந்து சில கூடுதல் கலோரிகளை உங்களுடைய உடல்ல இருந்து எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உங்களை சிறிது நேரம் நிறைவாக வைத்திருக்கும். அது உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேலும் நீங்கள் வந்து நிறைய பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் சாப்பிட்றது வந்து அதிகமாக சாப்பிட முடியாமல் கண்ட்ரோலாக நீங்கள் சாப்பிடுவீங்க. இந்த தண்ணீரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றை வந்து கொஞ்சம் ஆக்குபை பண்ணிக்கும். அந்த இடத்த வந்து எடுத்துக்கிறதால அதுவே உங்களுடைய பசியை வந்து கட்டுப்படுத்தக்கூடும். ஸோ அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. தண்ணீர் என்ன பண்ணணும்னா வளர்ச்சிதை மாற்றத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தி ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துருங்க. கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய உடம்புல இருந்து அதை வந்து எரிச்சிடும். ஸோ அதனால தொப்பை, தேவையில்லாத கொழுப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்தப்படும். ஒரு இயற்கையான நச்சு நீக்கியாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து இருக்குங்க. ஸோ சூடான நீரை வந்து நீங்கள் குடிக்கிறது உங்களுடைய உட்புற வெப்பநிலையை வந்து அதிகரிக்கிறதால உங்களுடைய உடல் தன்னைத்தானே குளிர்விக்க வேலை செய்யுது. அதனால தான் நீங்கள் வந்து வியர்க்க தொடங்குறீங்க. இது சருமத்தினுடைய வழியாக நச்சுக்களை அகற்றுவதற்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உட்புறமாக உங்களுடைய உடலை தேங்கக்கூடிய அதிகப்படியான நச்சு கழிவுகளை வந்து வெளியேற்றிடுங்க. குறிப்பாக நீங்கள் நல்ல உணவுகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கிறதுக்கும் உங்களுடைய உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைக்கிறதுக்குமே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நச்சு நீக்கம் செய்யறதுக்கு தண்ணீர் வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இயற்கையாகவே நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது இந்த வெதுவெதுப்பான நீருங்க. வெதுவெதுப்பான தண்ணீர் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது அல்லது நீங்கள் ஸ்ட்ரெஸ், டென்ஷனாக இருக்கும்போது ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் வந்து இதமானதாக இருக்கிறதால நீங்கள் அந்த பதற்றப்படக்கூடிய தன்மையை வந்து குறைச்சிக்கலாம். ஏற்கனவே உங்களுடைய நரம்புகளில் இறுக்கம் இருந்து அதன் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகாமல் மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இருக்கீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிப்பீங்க. இந்த சூடான தண்ணீர் உடனே உங்களுடைய உடலில் செயல்பட்டு செல்களை வந்து தூண்டிவிட்டு செல்களை வந்து புதுப்பிக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக உங்களை மீண்டும் செயல்பட வைக்கும். அதனால தான் நம்ம ஸ்ட்ரெஸ், டென்ஷனாக இருக்கும்போது இந்த சூடான காஃபி, டீ, பால்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அது வந்து நமக்கு என்ன பண்ணுது, அந்த மன அழுத்தத்தை நீக்குது. ஸோ அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கிறது, மன அழுத்தமாக இருக்கும்போதும் தண்ணீர் எடுத்துக்கொண்டீங்க வெறும் வயிற்றில் அப்படின்னாலுமே அதுவுமே உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை வந்து உங்களுக்கு சரி பண்ணிவிடுங்க. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும்
நீங்கள் வந்து ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான நோய்களுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் வந்து குடிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது, அதாவது உங்களுடைய உடலை வந்து நீரேற்றமாக எப்போதுமே வச்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களுடைய இந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் இது எதுவுமே உங்களுக்கு புதுசாக ஒரு கிருமிகள் அட்டாக் ஆகி எந்த நோயுமே வராமல் பாதுகாக்குங்க. அதனால் உங்களோட இம்யூன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த நோயுமே உங்களுக்கு வந்து வராது. ஸோ அதுக்காக நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய சருமத்தையுமே தெளிவாக நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனையுமே வராது. முன்கூட்டிய வயதையெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கலாம். உங்களுடைய சருமத்தில் நல்ல நீரேற்றம் காணப்படும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த பளபளப்பு தன்மையை வந்து அதிகரிக்கும். ஸோ குறிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சருமம் தொடர்பான பிரச்சனைகளான முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, மாசு மறு கொண்ட சர்மம், கோடுகள், கரைகள் கொண்ட சர்மம் என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. இளமையான ஒரு சர்மம் கிடைக்கும். இதனால் அந்த முன்கூட்டிய வயதை வந்து நீங்கள் குறைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது இயற்கையாகவே உங்களுடைய நச்சுக்களை வந்து நீக்கிடுங்க. குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிட்டாலே உங்களுடைய சர்மம் வந்து பார்த்தீங்கன்னா இளமையாக தெரிய ஆரம்பிக்கும். சர்மத்தில் எந்த தொந்தரவுகளும் எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. ஸோ நம்மளோட சர்மத்தில் வந்து முகப்பொருட்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா குடல்களில் கழிவுகள் இருக்குது அப்படின்றதும் அர்த்தம். குடல்களில் கழிவுகள் இருந்தாலும் இந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அப்போ குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம நீக்கிக்கிறதால சருமத்தை தெளிவாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். இளமையான ஒரு தோட்டத்தை நம்மளால் பெற முடியும். முடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் வந்து நம்ம வெதுவெதுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. இப்போ ஆரோக்கியமான கூந்தல் அது நீங்கள் வந்து தொடர்ந்து பராமரிக்கணும் அப்படின்னா சூடான தண்ணீர் வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான உச்சம் தலைக்கு உதவுதாக இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது முடி கொட்டுறது பிரச்சனை இருக்குது, பேர் மற்றும் பொடுகு தொல்லை இருக்குது, இளநரையிலே முடி பித்தநரை இளநரை வந்து ஏற்படுறது, இளம் வயசுல இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிவிட்டு முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை உறுதிப்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு தலைமுடி கொடுக்கறதுக்கு தண்ணீர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதனால் முடி தொடர்பான தொந்தரவுகள், உங்களுக்கு தலைமுடி தொடர்பான தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது. உங்களுடைய மூட்டு மற்றும் தசை வலியை வந்து சரி செய்யக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெதுவெதுப்பான தண்ணீருங்க. ஸோ இப்போ உங்களுடைய மூட்டுகள் அல்லது தசைகள் வந்து விரைப்பாக இருந்துச்சுன்னா வெதுவெதுப்பான நீரில் உங்களுடைய உடலை நீங்கள் வந்து நீரேற்றமாக வைத்திருக்கும் போது அந்த மூட்டு தசைகள் ஏற்படக்கூடிய அந்த விரைப்பை வந்து நம்ம குறைக்க முடியும். இதனால் அந்த குளிர்ந்த வெப்பநிலை திசுக்களை தளர்த்தி வலியை வந்து குறைக்கும். அந்த குளிர்ந்த வெப்பநிலை வந்து குறிப்பாக நீண்ட நாள் உடற்பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அது வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய இந்த தசைகள், நரம்புகள், எலும்புகள் வந்து பலப்படுத்தப்படும். உங்களுக்கு எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே இருக்காது. வலுவான ஒரு உடலமைப்பை பெறுவீங்க. அந்த மூட்டு வலி, தசை வலி மேக்ஸிமம் இருக்காது. தசைகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் என எதுவுமே இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் இனிமேல் இந்த டீ, காஃபி, பாலெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு கிளாஸ் தண்ணீர் வந்து வெதுவெதுப்பாக குடிங்க. இதுவே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியே நீக்கிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுத்து உடலை பல்வேறு விதமான வகையெல்லாம் ஆரோக்கியமாக வைக்கும். நீங்களும் நலமாக இருக்கிறதுக்கான அந்த வழிவகையை பெறுவீங்க. ஸோ நம்ம அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.